என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல்கள் 22:3 நாங்கள் காண்கின்றோம், துதிகளிலே வாசம் செய்கின்றவர் அவர். இறைவனாகிய ஆண்டவர் துதிகளிலே வாசம் செய்கின்றவர். அன்பார்ந்தவர்களே, எங்கள் வாழ்வின் ஆதாரமாக, எங்கள் வாழ்வின் தொடக்கமாக, முடிவாக இருப்பவர் அவர். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே இறைவனை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை புகழ்ந்து, எங்கள் வாழ்வின் எல்லாமாக இருக்கின்றவர் நீர் அல்லவா என்று சொல்லி, எங்கள் வாழ்வின் தொடக்கமும் முடிவும், எங்கள் வாழ்வின் காலையும் மாலையும் அனைத்துமாக இருப்பவர் நீரல்லவா என்று சொல்லி, இயேசு ஆண்டவர் நான் விடுகின்ற மூச்சு காற்றாக, என் உயிரின் உயிராக இருப்பவர் அவர் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு பாடுவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, என் வாழ்வின் எல்லாமாக இருப்பவர் நீர் என்று சொல்லி, என் வாழ்வின் ஆதாரமாக இருப்பவர் நீர் என்று சொல்லி ஒருமனப்படுவோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை போற்றி புகழுகின்ற அந்த வேளையிலே, ஆண்டவர் இயேசு சொன்னதைப் போல, எங்கே 2 அல்லது 3 என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே உங்களை தேடி வருகின்ற நேரம் இது. ஆகவே அன்பார்ந்தவர்களை ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசுவை துதித்து நாங்கள் பாடுவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போனபோது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றி புகழுவோம் என்கின்ற அந்த அர்த்தம், பிரைஸ் தி லார்ட் என்கின்ற அந்த அர்த்தம், துதிகளிலே வாசம் செய்கின்ற அந்த ஆண்டவரை போற்றுகின்ற இந்த வேளையிலே அல்லேலூயா என்று சொல்லி எங்கள் ஆத்துமாவின் குரலாக, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்வோமா? ஏனென்று சொன்னால் எங்கள் காலையும் மாலையுமாக இருப்பவர் அவர். நாங்கள் விடுகின்ற மூச்சு காற்று அவர். நாங்கள் சோர்ந்து போகின்ற வேளையிலும், நாங்கள் உற்சாகமாக இருக்கின்ற வேளையிலும் எங்கள் வாழ்வை தாங்கிக் கொள்கின்றவர் அவர். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குரலை எழுப்பி இந்த வேளையிலே அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, துதிகளிலே வாசம் செய்கின்றவர் நீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, தீயவன் சில வேளைகளில் எங்கள் வாழ்விலே அவனுடைய செயல்கள் இருக்கும் பொழுது, அவன் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் துவண்டு விழுகின்ற வேளையிலே, அவன் கொக்கரித்து சிரிக்கின்ற வேளையிலே, ஆண்டவரே, அவன் சில வேளையில் எங்களை பார்த்து ஏளனம் செய்கின்ற வேளையிலே, ஆண்டவரே, துதி
அந்த துதியின் பலனினாலே, அந்த துதியின் வெளிச்சத்தினாலே, அந்த துதியின் அலையினாலே ஆண்டவரே நீர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் படி அந்த வல்லமை எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றது. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. பாடுவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்பதவர்களே, திருத்தூதர்கள் பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம். பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே பேதுரு துதிக்க தொடங்குகின்றார். அவர் துதிக்க துதிக்க அந்த வேளையிலே சிறையின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நாங்கள் இந்த பாடிய இந்த வார்த்தையின் படியே என் பிரியமான சகோதர சகோதரிகளை, சில வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பிடிகளுக்குள்ளே சிறை கதவுகளை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைகள் மன அழுத்தமாக இருக்கலாம், பொருளாதார சுமைகளாக இருக்கலாம், வாழ்வின் பாரங்கள் உங்களை சிறைகளாக அடைத்திருக்கிற வேளையில அதிலிருந்து வெளிவருவதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி ஆண்டவரை துதித்து பாடுவது, அவரை போற்றி புகழ்வது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிறந்து வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுள் பலருக்குள் ஒரு பெரிய ஒரு அச்சத்தில் இருந்து ஒரு வேதனையான ஒரு பாரமான ஒரு ஆண்டை நாங்கள் கடந்து வந்த அனுபவம். இந்த ஆண்டிலே நாங்கள் பட்ட பெரும் வேதனைகள் ஏராளம் ஏராளம். இந்த பெரும் வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தால் உயிரிழந்தவர்கள், பொருளாதார சேதங்கள், எத்தனை தடவைகள் நாங்கள் தொடக்கத்தில் இருந்து நாங்கள் எங்கள் வாழ்வை ஆரம்பிப்பது, ஆனால் இருந்து மறுபடியும் ஆரம்பிப்பது என்ற நிலையிலே நாங்கள் கலைத்து போயிருக்கிறோம். பிரியமான இந்த சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கை மட்டும் கைவிடாமல், நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வருமாறு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்கள் வாழ்வை தாங்கிக் கொண்டிருப்பவர் அவர். இந்த வேளையிலே இந்த புதிய நாளுக்குள்ளே நாங்கள் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்வதை போல இந்த பழையவற்றை கலைந்து விட்டு புதிய ஆண்டுக்குள்ளே, புதிய நாளுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எஸ்ஐயா இறைவாக்கினருடைய பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். 43ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இதோ புதிய செயல் ஒன்றை நான் இப்பொழுது செய்கின்றேன், இப்பொழுதே அது தொடங்கிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? இதோ பாலை நிலத்தில் நான் ஒரு பாதை ஒன்றை அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். எங்கள் வாழ்க்கையில வறண்டு போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற அந்த உடைந்த மண்மேடுகளில் இருந்து, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உடைந்து போன அந்த வீடுகளில் இருந்து இந்த வெள்ளத்தினால் உங்கள் வீடுகள் உடைந்து இருக்கலாம்.
நீங்கள் ஆசையாக கட்டிய உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வியாபாரம் உடைந்து போயிருக்கலாம். உங்களுடைய வீட்டின் சுவர்கள் உடைந்து போயிருக்கலாம். அந்த உடைந்த மண் மேடுகளிலிருந்து இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை துதிப்போமாம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம், கண்களை மூடி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது அருளின் நேரம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவோம். இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நாங்கள் உடைந்த நிலையில இருந்து ஆண்டவரை உம்மை பார்த்து நாங்கள் துதிக்கின்றோம். சிறை கூடத்திலே இருந்து துதித்த வேளையிலே ஆண்டவரே, அந்த சிறை கூட கதவுகள் திறந்ததை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உடைந்து போன அந்த மண் மேட்டில் இருந்து, உடைந்து போன அந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்து ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்வாக இருக்கிறீர், நீரே எங்கள் வாழ்வாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.